பவர் பாண்டி மாதிரி படத்தை எடுத்த தனுஷ் எப்படியும் தப்பு பண்ண மாட்டாருன்னு நம்பி போய் குத்துசி கோவிந்தனை பார்த்துட்டு பவரே இல்லாமல் வந்தானுங்க நம்ம பசங்க. கடைசியில் ராயன் பார்த்தீங்கன்னா பவர் பாண்டி மாதிரி வராமல் பவுடர் பாண்டி மாதிரி ஆகிப்போச்சு. இதெல்லாம் பரவாயில்ல, சரி நான் லவ் ஜானரை தொட்டே ஆவேன் இவர் இறக்குன படம் தான் நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம். இந்த படம் எப்படி இருக்குதுன்னு பார்க்க ஒரு ரிவ்யூவை போய் பார்த்தா அந்த ரிவ்யூவில் இது 3 மாதிரி இருக்குன்னு ஒரு உருட்டுனா பாருங்க கைஸ். படம் பார்த்தீங்கன்னா 3யோட நல்லாவே இருக்கு அப்படின்னு சொல்லணும்னு ஆசை தான், ஆனால் அப்படியும் இல்லை. ஏன்னா இந்த படத்துக்கும் 3க்கும் சம்மந்தமே இல்லை. ஏன் அப்போ அந்த ரிவ்யூவர் அப்படி சொல்லணும்? தனுஷ் வேற இது வழக்கமான காதல் கதைன்னு சொல்லும் போதே மனசெல்லாம் தேத்திட்டு தான் படத்தை பார்க்க போனோம். படத்தை போய் பார்த்தா ஏமாற்றமே இல்லைங்க. சொன்ன மாதிரி அதே வழக்கமான கதையை தான் எடுத்து வச்சிருக்காரு. சரி, இந்த படத்தை பார்த்தோமே, இந்த படத்துல இருந்து லைஃபுக்கு தேவையானது ஏதாவது எடுத்துக்கலாமான்னு நீங்க கேட்டீங்கன்னா இந்த படத்தையும் உங்க லைஃப் விட்டு எடுக்கிறது தான் நல்லதுன்னு நான் சொல்லுவேன். அப்ப படம் சுத்தம் மொக்கையான்னு கேட்டீங்கன்னா படம் மொக்கலாம் கிடையாது. கிளைமேக்ஸ் ஒரு 1/2 ஹவர்ல தான் படம் மொக்கே ஆயிடும். அதுக்கு முன்னாடி வரைக்கும் படம் நல்லா தான் இருக்கும். ஏன் கிளைமேக்ஸ் கூட நல்லா தான் இருக்கும். ஆனால் இவர் எடுத்து வச்ச காதல் கதை வந்து ஒரு மாதிரி கன்றாவே ஆகிடும். ஃபர்ஸ்ட் கதை என்னன்னு சொல்கிறேன். ஹீரோக்கு பிரேக்கப் ஆகிட்டு இருக்கும். அதனால வீட்டில் வந்து மேரேஜ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அப்போ இவருக்கு வீட்டில் பொண்ணு பார்த்துருப்பாங்க. அந்த பொண்ணு யாருன்னு பார்த்தீங்கன்னா இவரோட ஸ்கூல் மேட்டு. சரின்ட்டு 2 பேரும் பழகி கல்யாணம் வரைக்கும் போகிற நேரத்தில் பார்த்தீங்கன்னா இவரோட எக்ஸ் கிட்ட இருந்து மேரேஜ் இன்விடேஷன் வரும். இந்த மேரேஜ் இன்விடேஷனை பற்றி ஹீரோ அவரோட ஸ்கூல் மேட்டு கிட்ட சொல்லும் போது அப்போ அவங்க கேட்பாங்க உங்கள் லவ்வில் என்னதான் பிரச்சனைன்னு. அப்போ ஹீரோ அவரோட ஃப்ளாஷ்பேக் சொல்லுவார். ஃப்ளாஷ்பேக்கில் நம்ம ஹீரோக்கு வர லவர் தான் நிலா. படத்தில் ஹீரோ ஷெஃப்ன்றதுனால ஹீரோவோட ஃப்ரெண்ட் அவங்க கேர்ள் ஃப்ரெண்டுக்கு கொடுக்குற ஃபங்க்ஷனில் வந்து ஹீரோவும் அவரோட இன்னொரு ஃப்ரெண்டும் சமைச்சிட்டு இருப்பாங்க. அந்த ஃப்ரெண்டோட கேர்ள் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு தான் இந்த நிலா. நிலா பார்த்தீங்கன்னா ஒரு மொரட்டு ஃபுட்டி, இவர் பார்த்தீங்கன்னா சமையல்காரரு. அப்போ என்ன ஆகும்? அதுக்கப்புறமா இவங்க நல்லா ரிலேஷன்ஷிப்பில் போயிட்டு இருக்கும் போது ஒரு முக்கியமான காரணத்துக்காக பிரிஞ்சிருவாங்க. அப்போ ஹீரோட அந்த ஸ்கூல் ஃப்ரெண்ட் என்ன சொல்லுவாங்கன்னா, நீ எக்ஸோட மேரேஜுக்கு போயிட்டு வா, நீ அவளை கம்ப்ளீட்டாக மறந்துட்டியா இல்லையான்னு தெரியணும், அதுக்கப்புறம் நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரின்ட்டு நீ ஒரு எக்ஸ் மேரேஜுக்கு போவார். இப்படி ஒரு எக்ஸ் மேரேஜ் போகிற வரைக்கும் நல்லா தான் போவோம் கைஸ் கதை. அதுக்கப்புறம் தான் செகண்ட் ஹாஃபில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தனுஷ் நிறைய இடத்துல சொதப்பி வச்சிருப்பாரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா மேரேஜுக்கு போனால் எக்ஸ் மேரேஜ் ஆர்கனைஸ் பண்ணுற ஆர்கனைசருக்கு ஹீரோ மேலே க்ரஷ் வந்துடும். கொஞ்ச நேரத்தில் அந்த பொண்ணு நான் ஹீரோவை லவ் பண்ணுறேன்னு சொல்லி சுற்றிட்டு இருக்கோம். ஹீரோனாலே அப்படி தானே இருக்கும்னு நீங்கள் நினைக்கலாம். நானும் அப்படி தான் நினச்சேன் ஸ்டார்டிங்கில். ஆனால் இப்போ பிரச்சனையே ஹீரோ இல்லை, ஹீரோவோட ஃப்ரெண்டு தான். இந்த ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா இவங்க ஃப்ரெண்டோட லவரையே வந்து 7 வருஷமாக ஒன் சைடாக லவ் பண்ணிட்டு இருப்பான். அப்படி லவ் பண்ணால் கூட பரவாயில்ல, அவங்க 2 பேரையும் பிரித்து விட்டு எப்படா இவன் ஒட்டடிக்கலான்னு காத்துன்னு இருப்பான். ஏற்கனவே அடுத்தவன் லவரை லவ் பண்ணுறேன்னு போய் குட்டின்ற படத்தில் மொக்காயின் போனார் தனுஷ். அதெல்லாம் என்னடா பெரிய விஷயம், அதை விட பெருசாக சம்மா செய்கிறேன் பாருன்னு ஃப்ரெண்டோட ஆளையே சைட் அடிக்க வச்சிருப்பாரு இந்த படத்தில். ஒரு கட்டத்தில் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா எவனையுமே நம்ப முடியாது. எவன் எவ்வளோ லவ் பண்றானே தெரியாது. ஹீரோயினோட லவ் ஒழுங்கா சொல்லாம மத்த கதையெல்லாம் உள்ள சேர்த்து படத்தையே குழப்பிட்டார் தனுஷ். கைஸ், இது வரைக்கும் பாத்தீங்கன்னா படம் போர் அடிக்குமான்னு கேட்டா போர் அடிக்காது. ஆனா ஒரு மாதிரி கேவலமான லவ் ஸ்டோரிஸா போகும். ஆனாலுமே படம் பாத்தீங்கன்னா காமெடியா போகும். சரிடா அது குத்துசி கோவிந்தனுக்கு எவ்வளவு பரவாயில்ல அப்படின்னு படத்தை விட்டு வெளியில வரலான்னு பார்த்தா செகண்ட் பார்ட்டுக்கு ஒரு லீடு கொடுப்பாங்க. அதுல பாத்தீங்கன்னா ஒரு 6-7 பேர் நான் அவளை லவ் பண்றேன், நான் இவளை லவ் பண்றேன்னு எல்லாருமே ஒரு ஏர்போர்ட்டுக்குள்ள ஓடுவானுங்க. விட்டா போதும்னு ஆடியன்ஸும் பாத்தீங்கன்னா படத்தை விட்டு ஓடினாங்க. இந்த படம் பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஃபேமிலிக்கெல்லாம் கிடையாது, யூத்துக்குலாம் ஓரளவு பிடிக்கும். மற்றபடி தேட்டர்ல போய் நல்லா என்ஜாய் பண்ணி பார்க்கலாம் படம் இந்த படம் இல்லைன்னு சொன்னாலும் இந்த படம் ஓடிடியில் பார்க்குறவங்களுக்கு ஓரளவு நல்லாவே இருக்கும். இந்த படத்தை தேட்டரில் தான் போய் பார்க்கணுன்ற அவசியம் இல்லை.